சமீபத்தில் ஈரானியன்ஸ் ஒரு அறிவிப்பை கொடுத்து உலகத்தையே பரபரப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தடவையாக ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் எல்லாமே இப்போ ஏஐ பவர்டு அப்படின்னு. இது வரைக்கும் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை பல இடங்களில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அப்புறம் ChatGPT, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை முதல் தடவையாக மிலிட்டரியில், அதுவும் குறிப்பாக மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது நாங்கள் தான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானியன் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பற்றி தான் உலகமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க சொல்கிற இந்த தொழில்நுட்பத்தால் என்னென்ன பண்ண முடியும், அண்ட் இவங்க சொல்கிற கிளைம் முதல்ல உண்மையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஈரான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை அன்வேல் பண்ணாங்க. அதோட பேர் ஃபட்டா. இப்போ இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை தொடர்ந்து அவங்களோட நேவிக்கு பயன்படுற மாதிரி ஒரு ஆன்டிஷிப் மிசைலை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அந்த மிசைலோட ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர். இந்த மிசைல் ஏஐயால் பவர் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரானியன் நேவி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மிசைலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபு மந்தி மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்தின்ற வார்த்தையை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியலை, தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த மிசைலை தான் உருவாக்கியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து 1000 கிலோமீட்டர். இது ஒரு ஆன்டி ஷிப் மிசைல். இந்த மிசைல் ஏஐ பவர்டுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏஐ பவர்டு அப்படின்னா இதால் என்ன பண்ண முடியும் மித்த மிசைல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதால் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த டார்கெட்டுக்கு என்ன மாதிரியான தாக்குதல்களை பண்ணால் அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த டார்கெட் கிட்ட ஆட்வன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த ஆட்வன் சிஸ்டமை எப்படி இவேட் பண்ண முடியும், அப்புறம் ரேடாரில் தட்டுப்படாமல் எப்படி மிசைல் பறக்க முடியும் அப்படின்ற சில முக்கியமான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி இந்த மிசைல் மினிமம் ஹியூமன் இன்டர்வென்ஷனோட வேலை செய்யும்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மிசைல் இந்த காரியங்கள் எல்லாம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே அன்மேண்டாக பண்ணும். அதாவது ஒரு ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமலே பண்ணும். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த மிசைலை ஏஐ பவர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும், ஓகே இவ்வளோ விஷயத்த இந்த மிசைல் பண்ணுற அளவுக்கு ஏஐ இன்டகிரேட் பண்ணி இவங்க ஒரு மிசைலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பெரிய சாதனை, உலக சாதனை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அண்டு சில ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். அது எப்படா நீ இல்லைன்னு சொல்லுவேன்னா, சிம்பிள், ஆள் தெரியல போட்டிருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் நான் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி மாடியூல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்ற காரணத்தினால ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் ஆட்டோமொபைல்ஸில் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கூகுள் டாக்ஸி அப்படின்ற ஒரு காருக்கு நம்ம ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஏஐ இருக்கிற காரணத்தினால அந்த காருக்கு டிரைவரே தேவையில்லை. டிரைவர் வந்து டிரைவர் சீட்டில் கூட உட்கார வேணாம். அந்த காரை நீங்கள் புக் பண்ணீங்க டாக்ஸிக்கு அப்படின்னா, காரு வரும், நீங்கள் போய் பேசஞ்சர் சீட்டில் உட்காருவீங்க, டிரைவர் சீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவாக அப்படியே ஓட்டிகிட்டு ஜாலியாக போயிடும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாபி எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனலில் போய் பாருங்கள். தமிழில் தான் கண்டென்ட் போடுவார், தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி. ஸோ இந்த மாதிரி செல்ஃபாகவே வேலை செய்கிற ஒரு காருக்கு நம்ம ஏஐ பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதை தாண்டி நம்ம கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கேட்குறதுக்கு, நம்ம சில ஈக்குவேஷன்ஸுக்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுளில் பயன்படுத்துவோம் இல்லையா. அந்த கூகுளில் போய் நம்ம என்ன கேள்விக்கான பதிலை தேடுறோமோ அந்த கேள்வியை போடுவோம். அண்ட் நிறைய வெப்சைட்ஸ் வரும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அதுக்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணிடும், எல்லா வெப்சைட்ஸையும் ரெஃபர் பண்ணி. ஸோ இந்த ஓப்பன் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ChatGPT இருக்குது, பாட் இருக்குது. பாடுனா கெட்ட வார்த்தை இல்லைங்க, கூகுளோட ஓப்பன் ஏஐ பேர். ஸோ இப்படி ஏஐ டெக்னாலஜியை நம்ம எல்லா ஃபீல்டுலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கூகுள் இப்போ உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த செல்ஃப் டிரைவிங் கார். இந்த மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பம் நமக்கு, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எப்போ வரும், இதெல்லாம் நமக்கு எப்போ வரும், இன்னொரு 5-10 வருஷம் ஆகுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த சேனலை பார்க்குற முக்கால்வாசி பேரோட பைக்ஸ் அண்ட் கார்ஸில் ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது. அது எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, ஏபிஎஸ், இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது ஒரு கிராவல் சர்ஃபேஸ்லேயோ இல்லை கொஞ்சம் கிரிப் இல்லாத சர்ஃபேஸ்லேயோ நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறப்போ உங்கள் டயர் ஸ்கிட் ஆகிராமல் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் பைக்லேயும் கார்லேயும். அதை ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீல் ரொட்டேஷனோட அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி
சப்போஸ் உங்கள் வீல் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரேக்கை ரிலீஸ் பண்ணும். மில்லி செகண்ட்ஸ் கேப்பில் ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் டயருக்கு கிரிப்பு கிடைச்சதுக்கப்புறமா திருப்பி பிரேக்கை அப்ளை பண்ணும். இப்படியே விட்டு விட்டு சக் 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 சக்குன்னு பிடிக்கும். அப்படி பிடிக்கிறதுனால உங்களோட பைக்கு ஸ்கிட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல உங்களோட ஏபிஎஸ் பயன்படுத்துறது ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் தான். அதாவது ஏஐ அல்காரிதம் தான் இதுவுமே பயன்படுத்துது. ஸோ கூகுளோட அந்த காரில் இருக்கிறதும் ஏஐ தான். உங்களோட பைக்கில் இருக்கிற ஏபிஎஸும் ஏஐ தான். அதுக்கப்புறம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் நிறைய கார்ஸில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட கார் ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். அந்த வேகம் உதாரணத்துக்கு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். எதிர்த்தாப்புல உள்ள கார் வந்து 60 கிலோமீட்டர் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கார் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்லோ பண்ணலன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்கும். முன்னாடி இருக்க காரில் போய் நீங்கள் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. இது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இதுவுமே ஏஐ அல்காரிதம் தான் பயன்படுத்துது. ஸோ ஏஐஎஸை பொறுத்த வரைக்கும் கூகுளோட கார் யூஸ் பண்ணுற அதே மாதிரியான அல்காரிதம்ஸை நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய சராசரி வண்டிகள்லேயே இருக்குது. நம்மளுமே ஏஐ பவர்டு வெஹிக்கிள் தான் வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கூகுளோட கார் வந்து அதில் இருக்கக்கூடிய ஏஐ அல்காரிதம் வந்து அதிகமான டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுது அண்ட் அவுட்புட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறது கம்மியான டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஏஐ அல்காரிதம் தான். பேஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மிசைலுக்கு இவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம படித்தோம்னா உங்களுக்கு தெரியும். நான் அதை படித்து காட்டுறேன். இந்த மிசைல் வந்து கமாண்ட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கமாண்ட் கைடன்ஸ்னால் என்னென்னா, நம்ம இந்த மிசைலை லான்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மிசைலுக்கு வந்து அந்த டார்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்க முடியும். சப்போஸ் நம்ம ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி இந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் அந்த டார்கெட்டை நம்ம அடிக்க வேணாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டார்கெட் அடிக்கணும்னு நினச்சோம்னாலும் நம்ம அதுக்கு கமாண்ட் கொடுக்க முடியும். ஸோ இதை கமாண்ட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் கைடன்ஸை இந்த குறிப்பிட்ட மிசைலுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, வயா ரேடியோ ஆர் ரேடார் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக தான் இந்த கமாண்ட் கைடன்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கமாண்ட் கைடன்ஸை தாண்டி இந்த மிசைலோட சில ஃபீச்சர்ஸை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டார்கெட்ஸ் ஆர் யூஸ்வலி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபாஸ்ட் ஃப்ளையிங் அண்ட் மெனியூரிங் ஃபைட்டர்ஸ், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் வார்ஷிப். இந்த மிசைல் வந்து எந்த மாதிரியான டார்கெட்ஸுக்கு எதிராக பயன்படும் அப்படின்னா, ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸு, கப்பல், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸு ஆர் ஃபைட்டர்ஸு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் இந்த குறிப்பிட்ட டார்கெட்டிங் சிஸ்டம் வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு கீழே இவங்க கொடுக்குற மெயினான விஷயம் என்னென்னா, இதோட ஃபீச்சராக it has an AI that allows the missile to hit warships, frigates and destroyers from various directions. The missile can distinguish whether to deliver a precision strike or use destructive power by bypassing maritime terrains and penetrating the enemy's air defense system. With artificial intelligence, the missile can streak at low altitude for radar evading maneuvers and alter its course and height in mid-air. இப்போ இவங்க சொல்ல வரதெல்லாம் என்ன இன் தமிழ் நான் சம்மரியில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏவுகணை அந்த டார்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கணும், ஹைலி ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கா இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை கொடுக்கணுமா அப்படின்றத அந்த மிசைலை முடிவு பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மிசைல் வந்து டெரைனை பயன்படுத்தி, அதாவது டெரைன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத அதுவே அப்சர்வ் பண்ணி, இந்த டெரைனுக்கு இந்த ரேடார் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேடாரை இவேட் பண்ணுறதுக்கு எந்த ஆல்டிடியூடில் பறக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கப்பல்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ரேடாரால் லோ ஆல்டிடியூடில் பறக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு லோ ஆல்டிடியூடில் பறக்கும் சி ஸ்கிமிங் மிசைல் பேசிக்காக. ஸோ இது பண்ணும். அண்ட் கடைசியாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டார்கெட்டு கிட்ட போனதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை குழப்புறதுக்கு இதால் டைரக்ஷனை மாற்றி சுற்றி வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா? எப்பா இது பிரம்மோஸுப்பா, பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஸோ பேசிக்காக பிரம்மோஸ் பண்ணுற ஒரு விஷயங்களை தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிரம்மோஸால் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அந்த டார்கெட்டை தாக்காமல் இவேட் பண்ண முடியும் நம்ம கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா. அண்ட் நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் வந்து லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடியது. காரணம் அந்த எதிரியோட ரேடாரை இவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் கடைசியாக இந்த பிரம்மோஸ் மிசைல் எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை குழப்புறதுக்கு ஒரு டர்ன் ஒன்று அடிக்கும். அடிச்சுட்டு வந்து அந்த கப்பலை தாக்கும். ஸோ பேசிக்காக இவங்க சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கியிருக்கிற பிரம்மோஸ் மிசைலே பண்ணும். ஸோ நம்ம பிரம்மோஸ் மிசைலுமே ஏஐ பவர்டு தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஏஐ தொழில்நுட்பம் என்ன அண்ட் இவங்க உருவாக்கியிருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் இப்போ உலகத்திலே பெஸ்ட்டாக அண்ட் உலகத்தையே திருப்பி பார்க்க வைக்குதா அப்படின்றது. இப்போது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இவங்க உருவாக்கியிருக்கிறது உண்மையிலே ஏஐ தொழில்நுட்பம் தான். ஆனால் இவங்க உருவாக்கியிருக்கிறது தான் ஏஐ தொழில்நுட்பம். இதுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த நாடுகளுமே ஏஐயில் மிசைலை உருவாக்குனதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட பிரம்மோஸ் மிசைலும் இதே மாதிரியான ஒரு ஏஐ அல்காரிதம் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்குது.
இதை இப்போ இரேனியன்ஸ் உருவாக்கி காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஏஐ அப்படின்ற டேக்லைன் வந்து புதுசு அப்படின்ற காரணத்தினால, அதாவது இப்போ தானே இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ இது இப்போ புதுசாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் முக்கியமான சில டிஃபென்ஸ் பிளாக் எழுதுகிறவங்க எல்லாருமே இதை பெருசாக பேசுகிறாங்க. அவ்வளோதான். மித்தபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. பட் அதுக்குன்னு ஈரான் வந்து ஏஐ பவர்டு மிசைலை உருவாக்கவே இல்லையான்லாம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆமாம், ஏஐ பவர்டு மிசைலை தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க, அது உண்மை தான். ஆனால் அதே மாதிரியான ஒரு ஏஐ அல்காரிதம் தான் நம்ம 10 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பிரம்மோஸில். ஸோ இதுதான் புதுசு, இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இரேனியன் நேவியிலேருந்து எதுவுமே சொல்லலை. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இரேனியன் சைட்லேருந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக உருவாக்கியிருக்கோம்னு அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் ஒரு ஏஐ பவர்டு அல்காரிதமாக பயன்படுத்துகிற மிசைலை உருவாக்கியிருக்கோம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மீடியா அவுட்லெட்ஸ்னால் சில சமயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு மிசைலை பொறுத்த வரைக்கும். பட் ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஏஐ ட்ரோனை உருவாக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோனை உருவாக்கி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அது டோட்டலாக பேட்டில் ஃபீல்டை மாற்றும். ஸோ அந்த ட்ரோன் என்ன மாதிரியான ஒரு ட்ரோன், அதால் என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்வான் ட்ரோனில் ஏஐ டெக்னாலஜியை இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஸ்வான் ட்ரோனில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி பேட்டில் ஃபீல்டில் நமக்கு அட்வான்டேஜஸ் கொடுக்கும் அப்படின்றது ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். இந்த உதாரணங்கள் இன்டர்நெட்டில் இல்லை. இது நான் ஏஐ படிக்கிறேன் அப்படின்ற காரணத்தினாலையும், எனக்கு இந்த ட்ரோன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் நானாக சொல்கிற விஷயங்கள். பட் இது எல்லாத்தையும் ஏஐயால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 ட்ரோன் ஒன்றா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 100 ட்ரோனும் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல், மனிதர்கள் வந்து இந்த ட்ரோனை ஆப்ரேட்டே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 100 ட்ரோன் பறந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 100 ட்ரோனில் ஏதோ ஒரு ட்ரோன் வந்து ஒரு டார்கெட்டை பார்க்குது. அந்த டார்கெட்டை பார்த்த உடனே அது நம்ம டார்கெட்டாக, அதாவது ஃப்ரெண்ட்லியா இல்லை எனிமியான்னு சொல்லி அந்த ட்ரோன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஒரு அல்காரிதமாக அதை பயன்படுத்தணும். அண்ட் அந்த அல்காரிதமுக்கு நம்ம ஆக்சுவலாக அதை ட்ரெயின் பண்ணணும். நம்ம அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிறது எதிரியா இல்லை நண்பனான்னு சொல்லி அது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ எதிரின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும். இந்த ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டார்கெட்டை எப்படி அடித்தா இது வந்து காலி ஆகும் அப்படின்றத அதுவே தோராயமாக ஒரு கணக்கு போட்டு ஒரு டைவை போட்டு அந்த டார்கெட்டை அடித்து காலி பண்ணும். இப்போ இந்த இடத்துல அந்த இடத்த நோக்கி இன்னொரு ட்ரோன் வரும். அதாவது இது கீழே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு எனிமி இருக்கான் அப்படின்றத அந்த 100 ட்ரோனுக்கும் சிக்னல் அனுப்பிச்சிடும். இப்போ அந்த 100 ட்ரோனில் இந்த குறிப்பிட்ட எனிமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரோனோட இடத்துக்கு பறந்து வரும். பறந்து வந்து இந்த ட்ரோன் கீழே போய் அடித்ததில் அந்த டார்கெட் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணும். அப்படி வெரிஃபை பண்ண முடியல, அந்த டார்கெட் வந்து நியூட்ரலைஸ் ஆகாமல் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ட்ரோன் போய் அதை அடிக்கும். அடித்ததுக்கப்புறமா இது ரிப்பீட் ஆகும். அப்படியே இன்னொரு ட்ரோன் அந்த இடத்துக்கு வரும், டார்கெட்டை பார்க்கும், நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடு முடிஞ்சிச்சு. அதோட வேலையை பார்த்து திருப்பி சர்வேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ட்ரோன் தொழில்நுட்பத்தில் நம்ம ஏஐ இன்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா நடக்கக்கூடிய சினாரியோஸ் பேட்டில் ஃபீல்டில். இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. ரஷ்யன்ஸ் வந்து இண்டக்டிவ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இண்டக்டிவ் சார்ஜிங் அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது இந்த ட்ரோன்ஸுக்கு வந்து ஒரு ஏரியல் ரீஃபியூலிங் மாதிரி வச்சுக்கலாம். எப்படி முன்னாடி ஒரு காலத்தில் இந்த பாமர் ஏர்க்ராஃப்டெல்லாம் ரொம்ப தூரம் தாண்டி போக முடியாது, ரொம்ப தூரம் தாண்டி லாங் ரேஞ்ச் போகிற மாதிரி பாமர் ஏர்க்ராஃப்டை உருவாக்கணும்னு சொல்லி இந்த மேலை நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஏரியல் ரீஃபியூலிங் இந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா ரேஞ்சு நமக்கு பிரச்சனையே இல்லை, உலகம் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் அடிக்கலாம் இப்போன்னு சொல்லி இப்போ இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ட்ரோன்ஸுக்கும் ஏரியல் ரீஃபியூலிங் கான்செப்டாக இருக்கக்கூடியது தான் ரஷ்யன்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இண்டக்டிவ் சார்ஜிங். இந்த இண்டக்டிவ் சார்ஜிங் மூலமாக ட்ரோன்ஸ் வந்து தரையிறக்காமல் வானத்தில் பறந்துக்கிட்டே அவங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேட்டன்ட் வாங்கி அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டக்டிவ் சார்ஜிங் அப்புறம் இந்த ஏஐ ரெண்டுமே ட்ரோன்ஸில் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா மாடர்ன் வார்ஃபேரில் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸை இவங்களால உருவாக்க முடியும். அதாவது ஈரானியன் என்ஜினியர்ஸ் இதை சாதிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான பேட்டில் ஃபீல்டை ஈரானியன்ஸால் உருவாக்க முடியும். ஸோ அதை நோக்கி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த பயணத்தில் அவங்க எடுத்து வச்சிருக்கிற முதல் ஸ்டெப்பு தான் இந்த மிசைலில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிற ஏஐ அல்காரிதம். இந்த அல்காரிதமை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் இந்த கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஏஐ அல்காரிதம் இன்டெகிரேட்டட் மிசைல் அப்படின்றது அவங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம்தான். ஸோ இதை வந்து அவங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். மேலை நாடுகளுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர இந்த ஏஐ தான் உலகத்திலே பெஸ்ட்டு, பாடுறா மாஸ்க் கட்டிட்டாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எதுவும் இல்லை. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றன. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.